யாத்ராம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை அற்புதத்தை தடை ஏன் அதை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு அற்புதத்திலும் கர்த்தர் ஒரு பாடத்தை நமக்கு வச்சிருக்காரு. அதை மாத்திரம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒருவர். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா போகிற போக்கில் போ, அங்கே வா, இங்கே வா, அங்கே வந்தியா, உனக்கு இதை கொடுக்குறேன், இங்கே இப்போ நம்ம சாப்பிட அதாவது ஒரு டூர் போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னா எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போகிறது உண்டு. அது எங்கேயாவது ஒரு ஹோட்டல், திருச்செங்கோட்டில் சாப்பிட்லாம், இல்லை ஈரோட்டில் சாப்பிட்லாம், இல்லை கோயம்புத்தூர் போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறது உண்டு. கர்த்தர் அப்படி வழி நடத்துகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. பிள்ளைங்க எங்கேயாவது போகட்டும், அங்கே போய் ஒரு பிரச்சனையில் முட்டிட்டு நிற்கட்டும், அப்புறம் அங்கே போய் ஒரு திட்டம் போட்டு அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வருவோம். இல்லை அங்கே போகட்டும், அங்கே கஷ்டப்பட்டுட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது போய் காப்பாற்றுவோம். அப்படி கடவுள் என்றைக்குமே கிடையாது. கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவில் இருந்து தொடங்கக்கூடிய ஒருவர். அதே போல் திட்டங்களை வகுத்து தான் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா. அது மாதிரி திட்டங்களை வகுத்து என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். அப்படி கர்த்தர் திட்டங்களை வகுத்து கூட்டிகிட்டு போகும்போது நல்லா கவனிங்க, வாழ்க்கையிலே சில டிஃபிகல்ட்டிஸ், அதாவது ஒரு 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 கசப்பான நேரங்கள், இல்லை ஒரு கடினமான நேரங்களை கர்த்தர் கண்டிப்பாக அனுமதிப்பார். ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே ப்ளசண்ட்டாக, அதாவது சந்தோஷமாக சமாதானமாக ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் பல போதகர்கள் அப்படிப்பட்ட ஒரு உருவகத்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அது பரலோகத்தில் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தவிர இன்னும் பாவமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த பரலோகத்திற்குண்டான தகுதிப்படுத்துதலுக்குள்ளே தான் கர்த்தர் நம்மை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறார். அப்போ சில நேரங்களிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், கசப்பான கடினமான காரியங்களில் கொண்டு போவார். ஏன் கொண்டு போவார் அப்படின்னா இதில் பார்க்குறோம், சோதித்து அறிகிறவர். அல்லேலூயா. கடவுளுக்கு உண்டான ஒரு பேர் என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்ணக்கூடியவர், சோதிக்கிற ஒரு தெய்வம். ஸோ சோதித்து சோதித்து தான் கர்த்தர் அடுத்த பிளெஸ்ஸிங், அடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குற ஒரு தெய்வம். ஸோ அதை தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் சில எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு, சில பிரச்சனைகளை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. இந்த மாதிரியான நேரங்களிலே அவருடைய விசுவாசம் நல்ல ஸ்ட்ராங்கான நிலையான விசுவாசமாக இருக்கிறதா, இல்லை ஒரு சோர்வடைந்து காய்ந்து போன ஒரு விசுவாசமாக இருக்கிறதா என்பதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சோதிக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், எல்லா காரியத்தையும் செய்தார். அவங்க போய் எதையுமே இதை தூக்கி போடு, அதை தூக்கி போடு, அங்கே போய் அதை பிடிச்சிட்டு வா, இதை தவளையை கொண்டு வந்தார் ஆண்டவர். இவங்க அதுக்கு ஏதாவது வேலை செஞ்சாங்களா? ஆண்டவர் ஆளுக்கு ஒரு பையை கொடுத்து போங்க, எல்லாம் ஏரியில் போய் 50 தவளையை பிடிச்சிட்டு வந்து எகிப்து ஃபுல்லாக விடுங்க அப்படியே சொன்னார். இல்லை, நீ வீட்டுக்குள்ளே இருப்பா, தவளை அது பாட்டுக்கு அது அவங்கள பார்த்துக்கும், பேன் அது அவங்கள பாட்டு அவங்க வெட்டுக்கிளிகள் அது பாட்டுக்கு வந்துடும். அதே போல் நைல் நதி ரத்தமாய் மாறுது, அது பாட்டுக்கு அது நடக்கும், நீ அமைதியாயிரு அப்படின்ட்டு. அதே போல் செங்கடலுக்கு முன்னாடி போகும்போது அப்படிதான், ஆளுக்கு ஒரு வாளி எடுத்துக்கோங்க, எடுத்து தண்ணியை போட்டு இந்த பக்கம் ஊற்றுக்கண்ணாரா? இல்லை, நீ பாட்டுக்கு அமைதியார், அது பாட்டுக்கு ரெண்டா பிளந்து என்ன பண்ணும், அது பாட்டுக்கு நீங்கள் நடந்து போங்க அப்படின்னார். ஸோ சில சமயங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் சில சமயங்களில் சில டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்து நடக்காத ஒரு காரியங்கள் இருக்கும். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா கர்த்தர் நம்மை சோதிக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதில் ஒரு 3 இன்சிடென்ட் நீங்கள் பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில். நீங்கள் உதாரணத்துக்கு 21ஆம் வசனம் பாருங்க. மிரியம் அப்படின்னு சொன்னால் மோசேயுடைய அக்கா. அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா பாட்டு பாடி கொண்டாட்டமாக இருக்கிறாங்க, ஆனந்த பாட்டு பாடுது, எல்லாம் கையை தட்டி பாடி டான்ஸ் ஆடி கர்த்தர் ஆண்டவர்களுக்கு இதை செய்தார், அதை செய்தார், அற்புதம் செய்தார், அப்படி சாப்பாடு போட்டார், இப்படி சாப்பாடு போட்டார்னு பாடி தேவனை துதிக்கிறாங்க. 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும், 25ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சண்டை வந்துடுது. தண்ணி இல்லை எங்களுக்குன்னு ஒரு சண்டை, கர்த்தர் இடத்துல என்ன பண்ணுறது, ஒரு சண்டை நடக்குது, அங்கே ஒரு மிகப்பெரிய இருக்குது, அப்புறம் ஒரு அற்புதம் நடக்குது. 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சில கட்டளைகளை கொடுக்குறாரு. 27ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே சுச்சுவேஷன் மாறுது. கசப்பான தண்ணீர் பாலைவனமாக இருக்கக்கூடிய மாராவிலிருந்து டுவர்ட்ஸ் அவங்களை ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறார், ஏலீம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போகிறார். அங்கே எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது, 12 நீரூற்று, 70 பேரிச்ச மரங்கள், அங்கே தண்ணீர் அருகே அவர்கள் என்ன பண்ணார்கள், பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இந்த சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகப்பூர்வமாக அவங்களுக்கு தனியாக வச்சு ஒரு சாண்ட்விச் அப்படிப்பாங்க.
பைபிள் அப்படிங்கிறது நீங்கள் எப்பயுமே அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். மேலே ஒரு பிரெட் இருக்கும், கீழே ஒரு மேலே ஒரு பன் இருக்கும், கீழே ஒரு பன் இருக்கும், நடுவில் சிக்கனை கொஞ்சம் இது பண்ணி ஃப்ரை பண்ணி அதை வறுத்து என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு கொடுப்பாங்க. அது கூட இந்த மயோனிஸ் சீசன்லாம் போடுவாங்க. அது போல தான் டிஃப்ரெண்ட், அதாவது வித்தியாசமான ஒரு லேயர். பைபிளை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஆனந்தம், கொண்டாட்டம், சண்டை முடிஞ்சோன்னா ஆண்டவருடைய கோபம் முடிஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங், ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம ஊர்லலாம் நம்ம இங்கேருந்து ஒகேனக்கல் போகிறோம், குற்றாலம் போகிறோம், போயப்பா நல்லா உடம்பு என்ன பண்ணும், குளிர்ச்சி பண்ணிட்டு வரணும்பா அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்களா. அப்படி ஒரு நல்ல குஷியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக தான் இந்த 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. சகோதர சகோதரியை, இன்னைக்கு நம்ம தியானிக்கிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கசப்பில் இருந்து ஒரு களிப்பு. அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பாஸ்டர் அப்படின்னா, களிப்பிலிருந்து கசப்பு, கசப்பில் இருந்து என்னது, களிப்பு. இதுதான் களிப்பாக இருக்கிறாங்க, கசப்பாக வருது, கசப்பாக இருந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு களிப்பு வருது. இதுதான் பைபிள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் அப்படிதான் உங்களை என்ன பண்ணார், வழி நடத்திட்டு போறார். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, மாறா அப்படின்னு சொன்னா என்ன இடம், அந்த இடத்துக்கு பேரே என்னன்னா கசப்பான என்னது இடம். அல்லேலூயா. கவனமா இருக்கணும், தூங்கிடக்கூடாது, யாரும் கவனம் சிதறிடக்கூடாது. மாறா அப்படின்னு சொன்னா அந்த இடத்திற்கு பேர் மாறா. அந்த மாறாவுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, கசப்பான ஒரு இடம். அதாவது இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாலைவனத்தில் கடந்து வந்தாலும் கர்த்தர் அவங்களை குறைவில்லாமல் கூட்டிட்டு வர. இதுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம், பிரசங்கத்தை கேட்டோம், மன்னாவை குறித்து தியானிச்சோம், காடைகளை குறித்து தியானிச்சோம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட தண்ணீர் பற்றாக்குறை கிடையாது. இவங்க பாலைவனத்தில் கடந்து வந்தாலும் கர்த்தர் அங்கங்க நீரூற்றுகளை இவங்களை கேட்காம ஆண்டவர் அங்கங்க ஏற்படுத்தி வருவாங்க, தண்ணி குடிப்பாங்க, அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. எப்படி தண்ணி வந்துச்சு, எங்கிருந்து தண்ணி வந்துச்சு, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. எங்கிருந்து கறி வருது, எங்கிருந்து காடை வருது, அது கிடையாது. மண்ணா எங்கிருந்து வருது, இல்லை காலையில் எந்திரிக்கிறோமா, நேராக பிள்ளைகள் அம்மா சமையல் கட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்குற மாதிரி கூடையை தூக்கிட்டு நேராக போகிறாங்க, மண்ணா வள்ளி போடுறாங்க, சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கே, தூங்குறாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு பயணம், ஜேர்னி தான். இப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் இஸ்ரவேலர்களுடைய ஒரு பயணம். இப்போ இந்த பேருடைய அர்த்தத்திற்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு கடினமான சூழ்நிலை இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னா பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் என்ன பண்ணாங்க, நடந்தார்கள். எத்தனை நாளுங்க, 3 நாட்கள் தண்ணீர் சுத்தமாக ஒரு புட்டு தண்ணி கிடையாது, ஒரு ட்ரைனஸ், ஒரு வறண்ட சூழ்நிலை. அப்போ அந்த 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தண்ணி எங்கேயா கிடைக்குமான்னு ஒரு தாகத்தோடு என்ன பண்ணுறாங்க, சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது தண்ணி கிடைக்கலங்கிறது ஒரு பிரச்சனை, தண்ணி கிடைக்காதனால உடல் சரீரம் ஒத்துழைக்குங்கிறது ஒரு பிரச்சனை. 3வது உடல் ஒத்துழைக்காததுனால சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக மாறிடுது, ஒரு கடினமான சூழ்நிலையாக மாறிடுது. அல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னா பக்கத்தில் வந்து ஒருத்தர் பேசினா எப்படி பேசுவோம் நம்ம, மதிய சாப்பாடு நீங்கள் சாப்பிடல, 4 மணி ஆயிடுச்சு, உங்ககிட்ட வந்து ஒருத்தர் பேசினா எப்படி பேசுவாங்க, யாரோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ யாரோ ஒருத்தர் பேசினா, வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படியே கேட்போம். இல்லை, கோவம் வந்துடும், ஏதாவது இப்போ எதுக்கு இப்படி அப்படின்னு கத்துறது. நம்ம கேட்போம், எதுக்கு இப்படி கத்துற, பசிக்குது எனக்கு. அப்போ ஒரு 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 வறண்ட சூழ்நிலை நிலவும் போது நமக்கு அங்கிருந்து என்ன வெளிப்படும்னா, அந்த கசப்பான சூழ்நிலை வெளிப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, ஒரு கோபம் கலந்த ஒரு வெறுப்பு என்ன பண்ணும், வெளிப்படும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க சந்திக்கிறாங்க. இப்படி சந்திக்கும் போது 2வது காரியம், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பதினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் வசனம் பாருங்க. எல்லா மனுஷனாவே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்ன பண்ணிட்டாங்க, மர்மரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, முறுமுறுத்து. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ருசி பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறுமுறுக்கிற ஒரு தன்மை. சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வேணா இருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, நம்முடைய பதில் எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் சோதிக்கிறவராக இருக்கிறார். எடுத்த உடனே இந்த முறுமுறுக்கிற தன்மை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சிறு பிள்ளைகள் எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோபத்தோடு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, வார்த்தைகள் கடினமான வார்த்தைகள் விடுவாங்க, எதிர்பார்க்காத வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க.
அதே போல வாலிப பிள்ளைகள் ஆகட்டும், இல்லை கணவர் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், எல்லோருக்குள்ளும் இந்த குணம் பிசாசானவன் விதைச்சு வச்சிருக்கிறான். பாவத்தை நம்ம எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். கொலை ஒரு பாவம் பாஸ்டர், விபச்சாரம் ஒரு பாவம் பாஸ்டர், வேசித்தனம் ஒரு பாவம் பாஸ்டர், திருடுறது ஒரு பாவம் பாஸ்டர், பொய் பேசுறது ஒரு பாவம் பாஸ்டர். எஸ், அதெல்லாம் பாவம். ஆனால் அந்த பார்டரையெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். யாரும் இங்கே கத்தி எடுத்துட்டு கொலை பண்ணவும் போகல, பொய் பேசவும் போகல, விபச்சாரம் பண்ணவும் போகல. ஆனால் அதுலாம் இருந்து தாண்டி வந்த நம்ம எந்த பார்டரில் மாட்டிக்கிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த முறுமுறுக்கிற தன்மை. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கேட்டு அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலன்னா உடனே நீ எல்லாம் அப்பாவா, நீ எல்லாம் அம்மாவா அப்படின்னு ஒரு முறுமுறுக்கிற, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஒரு தன்மை இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் தான். இந்த பாவத்தையும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதிர்கொண்டு ஜெயம் கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண முடியும்? முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு பிரச்சனையை தேவ சமூகத்தில் வச்சு அதை டீல் பண்ணி பாருங்க, அதை சந்தித்து பாருங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியாது. அதே பிரச்சனையை நீங்க முறுமுறுத்து, அதே பிரச்சனையை கம்ப்ளைண்ட் பண்ணி, அதே பிரச்சனையை குறை கூறி, அதே பிரச்சனையை பெருசா பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனை என்ன ஆகும்? பெரிய பிரச்சனையா மாறிடும். ஒரு மெக்னிஃபிஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய பிரச்சனையா, எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையா உங்களுக்கு தெரியும். சிம்பிளா சில விஷயங்கள் உண்டு, அதை சிம்பிளா முடிச்சிடணும். தேவ சமூகத்திலையும் அப்படிதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுற ஒரு விஷயம். 3 நாட்கள் தண்ணி இல்லை, அங்கே போடல யாராவது ஒரு 10 பேர் மரித்து போனார்கள் அப்படிலாம் போடல. எஸ், கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், கடினமான ஒரு சூழ்நிலை தான், தாகம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை தான். அப்ப இதுவரை கர்த்தர் நடத்தின விஷயங்கள் இருக்கு, இங்க கொண்டு வந்து சாகடிக்குவா கர்த்தர் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இவங்க கேட்கிற கேள்வி பாருங்க எப்படி இருக்குது? விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம், நாங்க சாக போறோம்பா, எதை குடிக்க போறோம்? குடிக்கலைன்னா செத்து போயிடுவோம். இல்லை, ஆண்டவர் சாகடிச்சிருவாரா? அதுக்கா எகிப்தில் அத்தனை பேர்த்த அவர் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணாரு? அதுக்கா செங்கடலை 2ஆக பிளந்தார்? அதுக்கா 10 வாதைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார்? இது அப்படியே உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு கசப்பான சூழ்நிலைகள் வரும்போது, கடினமான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரை பார்த்து எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அப்படின்னா என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்கிறோம்னா, நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிரச்சனையை தேவ சமூகத்தில் பெரிய பிரச்சனையா நீங்க மாத்திட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதை விரும்புகிற தெய்வம் அல்ல. அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் வெளியே வரதுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் தெளிவா ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? செய்து கொண்டுதான் இருக்கிறார், இல்லாமலாம் கிடையாது. சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கசப்பான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை தெளிவா நீங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் ஆண்டவர் சில விஷயங்களை சோதிப்பார், சில நேரங்களில் ஆண்டவர் சில விஷயங்களை புதுப்பிப்பார், சில நேரங்களில் சில விஷயங்களில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுதான் அந்த கசப்பான ஒரு சூழ்நிலை. நம்ம ரோட்ல போறோம், வேகத்தடையை பார்க்குறோம். எதுக்கு அந்த வேகத்தடை? பாஸ்டர் 100லயே போகலாம்ல, எதுக்கு அங்கே வேகத்தடை போட்டு வைக்கிறாங்க? ஏன் அப்படின்னா அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே விபத்து நடக்கிற இடம்பா, பொறுமையா போ அப்படிங்கிறத சில பேர் கேட்காம சொல்லியும் கேட்காதனால தான் வேகத்தடையை போட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏறி இறங்குவாங்கல்ல. தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் அப்படிதான். ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் காதுகள் இப்படி தெளிவாக வச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் யார் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு. சில நேரங்களில் சில விஷயங்களை ஆண்டவர் தண்டித்து டீச் பண்ண வேண்டிய, போதிக்க வேண்டிய நிலைமையில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் பாடுகளையும் சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிப்பார். முதல்லயே சொல்லுவார், ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இந்த விஷயம் வேண்டாம் அப்படிம்பார். ஆனால் நம்முடைய சரீரம் அதை மேலோங்கி, நம்முடைய ஆசைகள் மேலோங்கி, உலக பிரகாரமான என்ன பல காரியங்கள் மேலோங்கி தேவனுடைய சத்தத்தை அப்படியே மைல்டாக குறைச்சிட்டு இந்த சத்தமெல்லாம் கேட்ட உடனே ஆமாம்மா இதுதான் சரின்னு போய் அந்த காரியத்தை செஞ்சிடும். இப்போ ஆண்டவர் உங்களை என்னையே சரி போயிட்டு போகிறான், என் பிள்ளை என் மகன் போயிட்டு போகிறான்னு விட்டுட்டு போகிறவர் இல்லை. அப்போ என் மகன் என்னை திரும்பி பார்க்கணும், என் சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில காரியங்களை ஆண்டவர் போதிக்கணும். அப்படி போதிக்க இப்படிப்பட்ட கசப்பான சூழ்நிலைகளை, ஒரு கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இல்லை ஒரு ஷிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை தயார்படுத்துகிறார்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக ஆண்டவர் கொண்டு வருவார். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமையில் என்ன பண்ணு வரணும். அப்ப மாறாங்கிற இடம் நமக்கு, நான் உதாரணத்துக்கு இந்த வசனத்தை நீங்க எப்படி, இந்த இடத்தை நீங்க எப்படி பார்த்து கொள்ளணும்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் மாறாங்கிற ஒரு இடத்தை கண்டிப்பா நீங்களும் நானும் சந்தித்தே ஆகணும். தேவ பிள்ளைகள்
நான் மற்றவங்க மாதிரி உங்களை அப்படியே சிரித்து பேசி குதூகலமாக வச்சுட்டு போகலான்னு அந்த இடத்துல நான் நிற்கலை. உண்மையா தேவ வசனத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான். அப்போ கண்டிப்பாக பாஸ்டர் பிரச்சனைகள் உண்டுங்க, உபத்திரவங்கள் வருங்க, பாடுகள் வருங்க. நான் அதிலிருந்து உங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து வேற ஒரு மாய்மாலத்தை காட்ட நான் விரும்பலை. அப்போ எதுக்கு பாஸ்டர் அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் காண போறீங்க. அல்லேலூயா. இந்த மாறாவுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் 27ஆம் வசனத்தில் 12 நீரூற்றுகளோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஏலீமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்களை கொண்டு போறார். அல்லேலூயா. அதில் அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தண்ணீர்கள். நல்லா கவனிங்க. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். பாளையம் இறங்கினார்கள், செட்டில் ஆகிறாங்க கொஞ்சம் நாளைக்கு அங்கே. ஸோ இப்படிப்பட்ட ஏலீமுங்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிட்டர்னஸ், ஒரு கசப்புள்ள ஒரு மாறாவின் நீரை கடந்து தான் போகணும். அதை அவங்க என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. ரெண்டாவது சுச்சுவேஷன் என்ன? ரெண்டாவது பாயிண்ட் என்ன? மெயின் பாயிண்ட் என்ன? கசப்பான சூழ்நிலைகளில் தேவனை நோக்கி கூப்பிடுதல், இல்லைன்னா தேவனை நோக்கி அழுதல். நல்லா கவனிங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் யாரை நோக்கி போகிறாங்க? மோசே கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு? கர்த்தரை நோக்கி என்ன பண்ணினா? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி. நல்லா என்ன கவனிங்க. ஜனங்கள் யாரை நோக்கி போகிறாங்க? மோசே யாரை நோக்கி போகிறான்? ஜனங்கள் யாரை நோக்கி போகிறாங்க? எல்லாரும் சொன்னால் விட மாட்டேன், நான் 3 மணி வரையும் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்கள் ஜனங்கள் யாரை நோக்கி போகிறாங்க? மோசே யாருக்கிட்ட போகிறான்? ஜனங்கள் யாரை நோக்கி போகிறாங்க? மோசே யாரை நோக்கி போகிறான்? உங்களை நோக்கி ஒருத்தர் சண்டைக்கு வராங்க, நீங்கள் யாருக்கிட்ட போகிறீங்க? அதனால் தேவனிடத்திலே போகிறீங்களா? உங்களை நோக்கி ஒருத்தர் சண்டைக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு முறுமுறுக்கிறது. சண்டைக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப அவன்கிட்ட தான் சண்டைக்கு போகிறோம், திரும்ப அவன்கிட்ட தான் பிரச்சனைக்கு போகிறோம். நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் பாருங்க. ஜனங்கள் மோசையை நோக்கி சண்டைக்கு போகிறாங்க, மோசே யாரை நோக்கி போகலாம்? ஹல்லேலூயா. இதுதான் ஜனங்களுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். ஸோ தேவ பிள்ளையினுடைய ரெஸ்பான்ஸ் எப்பயுமே பதில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையா இருக்கணுமோ தவிர உலகத்தாரோடு சண்டை போடுகிற பிள்ளைகளா என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ ஒரு பிரச்சனையை நீங்கள் கவனிங்க. ஜனங்கள் மோசே கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. இப்போ மோசே திரும்ப ஜனங்கள்கிட்ட சண்டைக்கு வரான். ஜனங்கள் திரும்ப மோசேட்ட சண்டைக்கு போகிறாங்க. மோசே திரும்ப ஜனங்கள்கிட்ட சண்டைக்கு வரான். இப்படியே சண்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சொல்யூஷன் வருமா? தீர்வு வருமா? தீர்வு வருமா? வராதா? அதே சமயத்தில் ஜனங்கள் மோசே இடத்துல சண்டைக்கு போகாம மோசேயும் ஜனங்களும் சேர்ந்த ஆண்டவர் இடத்துக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஹல்லேலூயா. அற்புதம் இல்லை, தீர்வு கிடைச்சிருக்கும். அதான் அற்புதம். அப்ப நம்மளுடைய தேவ பிள்ளைகளுடைய மைண்ட் செட், தேவ பிள்ளைகளுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சிந்தனை எப்பொழுதும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எதுவா இருந்தாலும் நான் யாரை நோக்கி தான் நான் கூப்பிடணும்? ஹல்லேலூயா. மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாது. நான் தேவனை நோக்கி என்ன பண்ணும்? கூப்பிடணும். எனக்கு டிவைன் சொல்யூஷன், அதாவது தெய்வீக தீர்வு எனக்கு வேணும் இந்த உலகத்தில். அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆண்டவரை நோக்கி தான் நான் போகணும். மனுஷனை நோக்கி போனா நீ கத்த நான் கத்த, நீ கத்த நான் கத்த, நீ முறுமுறுக்க நான் முறுமுறுக்க, நீ சண்டை போட நான் சண்டை போட, இப்படியே தான் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. இந்த இடத்துல மாறாவி நீர் மதுரமா மாறி இருக்காது, ஒரு அற்புதம் நடந்திருக்காது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு பெஸ்ட் ஷிஃப்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ அழகா தேவனுடைய பிள்ளையாகிய மோசே தேவனை நோக்கி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுறார். கோபப்படலை, அவங்க பேசணுன்னு திட்டலை, அவங்கள காயப்படுத்தலை, அழகா மாறுறார். எந்த எதிர்பேச்சும் அவங்க கிட்ட பேசல. அப்படி ஏதாவது போட்டிருக்கா? அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அடுத்த 25ஆம் வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணிட்டான்? கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு அற்புதம். எப்படி பாஸ்டர் தண்ணீர் மரத்தை போட்டால் மாறிடுமான? அற்புதம். பட் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த முருங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த முருங்கை மரம் ஃபேமிலியில் ஒரு மரம் இருக்காமா. அந்த மரம் என்ன பண்ணுவாமா, இந்த மாதிரி உப்பு தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், அந்த உப்பை எடுத்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், குடிக்கிற தண்ணி போல் என்ன பண்ணுவோமா மாற்றும். அது ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற முருங்கை மரம் கிடையாது. அது ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அது வேற ஒரு வகையான ஒரு ப்ரீடுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு வகையான இனம் அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம் இருக்கான். ஆனால்
அப்படிப்பட்ட மரத்தை ஆண்டவர் ஏற்படுத்திட்டு தான் அவங்களை அந்த மாறாவின் இடத்துக்கு ஆண்டவர் ஒரு வேளை கொண்டு வந்திருக்கலாம். அப்ப இவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டிருக்கும் போது என்ன பண்ணிருக்கலாம், நல்லா கவனிங்க. 22ஆம் வசனம் முடிஞ்ச உடனே 23ஆம் வசனத்துல ஜனங்களும் மோசேவும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவர்கள் எல்லோரும் வெட்டி போட்டார்கள், திருப்தியாய் குடித்தார்கள். சொல்லியிருக்கலாம், வசனம் முடிஞ்சிருக்கலாம். தேவையில்லாம ஆண்டவர்கிட்ட அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 25ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களை சோதித்தார். 26ஆம் வசனத்தில் அவர்களை சோதித்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணும்போது ஃபெயிலியர், தோல்வி. இதுல கர்த்தருடைய டெஸ்டிங்ல, சோதனையில தோல்வி. நல்லா கவனிங்க, நம்முடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம், நம்முடைய பதில் ரொம்ப முக்கியம். கர்த்தர், நான் ஏற்கனவே சொன்னது போல வழிநடத்தல் ரொம்ப கவனம். அங்க மாறாங்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க கசப்பான தண்ணீர் இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். அதுக்கு பதிலாக ஒரு மரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த இதுல அழகா அவங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போறாரு. சில டெஸ்ட் உண்டுங்கய்யா, சோதனை உண்டுங்கய்யா, நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதுல பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்துறது. தண்ணியை கண்டுட்டோம்ல, ஆண்டவர் கண்டிப்பா இதை உப்பு தண்ணீரை நல்ல தண்ணியா மாற்றி கொடுப்பார்னு தேவனிடத்துல கேட்டிருந்தா ஆண்டவர் அந்த வழிநடத்துதல ரொம்ப கவனம் உள்ளவர். இன்னொரு விஷயம் என்னைக்கும் கவனமா கவனிங்க, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா அந்த அற்புதத்தினுடைய கிரெடிட்னு சொல்லுவாங்க, அந்த அற்புதத்தினுடைய மேன்மை, அந்த அற்புதத்தினுடைய மகிமை, அந்த அற்புதத்திற்குண்டான பெயரை ஆண்டவர் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அது ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். சரி, நீ யாரை வேணா நல்லவன் சொல்லிக்கோ, நீ யாரை வேணா அவங்க தான் நன்மை செஞ்சாங்க, இவங்க தான் நன்மை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போனா அவனுக்கு அற்புதம் செய்யறேன்னு ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஆண்டவர் அந்த விஷயத்தில் ரொம்ப, நான் ஒரு அற்புதம் செய்கிறேன்னா என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்கணும், நான் ஒரு அதிசயத்தை செய்கிறேன்னா என் பிள்ளை என் மேலே இன்னும் அன்பு செலுத்தணும், நான் ஒரு அற்புதத்தை வழி நடத்துகிறேன்னா அந்த பிள்ளைக்கு தெரியணும் என் ஏசப்பா அற்புதம் செய்கிறாரு, என் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, கிருபையா என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத என் பிள்ளை என்ன பண்ணும் அறிந்து கொள்ளணும். அதனுடைய கிரெடிட், அதனுடைய மேன்மை வேற யாருக்கும் போயிடக்கூடாது. அதில் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதனாலதான் எந்த பிரச்சனைகள் வரும்போதும் தெய்வீக தீர்வுன்னு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரும் போது அதனுடைய அற்புதத்துடைய மேன்மையை நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். 21 நாள் உபவாச ஜெபம் நம்முடைய சபையில் நடத்தணும். இன்னைக்கு காலையில் வந்து அந்த சீட்டெல்லாம் பார்த்தேன். 90% எந்தெந்த காரியத்துக்கு ஜெபித்தோமோ அது அத்தனையும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கிருந்து பெங்களூர் பட்டணத்துக்காக ஒரு மகனுக்காக நம்ம ஜெபித்தோம். நம்ம ஜெபித்து முடிக்கிறோம். அந்த ஜெபித்து முடித்த அடுத்த மாதத்திலேயே அந்த மகனுக்குடான திருமண காரியங்கள் எல்லாம் ரெடியாகி இப்போ பார்த்தீங்கன்னா வர ஏப்ரலில் அந்த மகனுக்கு ஒரு திருமணம். இன்னைக்கு பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது, அடடா நம்ம ஜெபித்த சபையா, நீங்கள் எல்லாம் ஜெபித்தீங்க, நம்ம எல்லாம் ஜெபித்தோம். ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னு எங்களுக்கு தெரியும். நம்ம ஜெபித்த காரியங்கள் அன்னைக்கு நாங்கள் ஜெபித்தோம், அதை மறந்துட்டோம். மனுஷன் அப்படி தானே. இன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம மறந்து போனாலும் ஆண்டவர் மறக்கிற தெய்வம் இல்லை. அல்லேலூயா. நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் சபையில் செய்து கொண்டு இருக்கிறார், நம்ம மறந்து போயிடுறோம். சகோதர சகோதரியே, ரொம்ப முக்கியம் அதுதான். அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் எதை உபயோகப்படுத்துகிறார் அப்படின்னா மரத்தை. என்னதுங்க? அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த லைனை பாருங்க, இந்த வரியை கவனிங்க. கசப்பான தண்ணீர் எல்லாம் என்ன பாருங்க, கசப்பான தண்ணீர் ஒரு மரத்தை உள்ள வெட்டி போடுறாங்க, டேஸ்டான தண்ணியா மாறுது. திரும்ப சொல்றேன், கசப்பான தண்ணீர் ஒரு மரத்தை உள்ள வெட்டி போடுறாங்க, ஒரு மரம் உள்ள வருது, டேஸ்டான தண்ணீரா மாறுது. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சூப்பர். என்னது? சிலுவை. ஹல்லேலூயா. கசப்பான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணலாம்? பாவத்தை குறித்து நம்ம சொல்லலாம். பாவம்ங்கிறது ஒரு கசப்பான ஒரு காரியம். அதுல சிலுவை அப்படிங்கிற அந்த மரம் உள்ள வரும் பொழுது கசப்பான பாவம் ஒரு மனிதனுக்கு கசப்பை கொண்டு வருது. அதுல சிலுவை வந்து அந்த பாவத்தை ஜெயிக்குது. அப்படி ஜெயிக்கும் போது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? மதுரமான வாழ்க்கையா மாறுது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கர்த்தர் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய ஒரு டீச்சிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தே இந்த உலகத்துல 2026 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்தார். அதுக்கு முன்னாடி இது ஒரு 5000 வருஷம் இருக்கும். மோசேயுடைய காலம் பைபிள் பிரகாரம் நம்ம வாசிக்கும் போது ஒரு 5000 வருடங்கள் இடைவெளின்னு நம்ம சொல்லலாம். அப்ப 5000 + 2000 7000 வருடங்களுக்கு பின்னாடி நம்ம ஒரு குடும்பமா ஒரு சின்ன கூட்டமா இப்படி உட்கார்ந்து இவர்களை குறித்து நாம தியானிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட், இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளாம என்ன பண்றாங்க? முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையில வருகிற கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம், உங்க வாழ்க்கையில வருகிற கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் எதிர்காலத்தில் ஒரு சாட்சியாய் மாற்றுவதற்கு தான் அனுமதிக்கிறார். அல்லேலூயா.
அது மிகப்பெரிய ஒரு சாட்சி. எந்த விஷயத்தையும் கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை நீங்க கடினமான சூழ்நிலையில பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த காரியத்தையும் மறக்க மாட்டீங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தையும் நீங்களும் நானும் என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். அல்லேலூயா. தினந்தோறும் சாப்பிட்றத நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு தடவை 2 நாள் சாப்பிடாம இருந்து ஒரு சாப்பாடு கிடைக்கும் பாருங்க, வருஷம் ஃபுல்லாக சொல்லுவோம் 2 நாள் எவ்வளோ பெரிய பசியில் இருந்தோம் தெரியுமா, அப்புறம் ஒரு சாப்பாடு கிடைச்சிது பாரு, அப்பா என் வாழ்க்கையில் அதை மறக்க மாட்டேன் சொல்றது உண்டா இல்லையா? சந்தோஷமான தருணங்களை கூட மனிதர்களாகி நீங்களும் நானும் மறந்து போவோம். ஆனால் கடினமான சூழ்நிலைகளை நம்ம மனுஷன் என்ன பண்ண மாட்டான், மறக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சில நேரத்தில் வாழ்க்கையில கொண்டு வர்றாரு. கர்த்தரை மறந்து போகிறதுக்காக இல்லை, அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் எப்படி உங்களை பாதுகாக்கிறார், எப்படி பிரிசர்வ் பண்றார், எப்படி உங்களோடு கர்த்தர் வழி நடத்துறார், எப்படி அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறார், எப்படி அந்த சூழ்நிலைகளை மாத்துறாரு. உங்க கண்ணு என் கண்ணு பார்க்க வேண்டாமா? கர்த்தருடைய வல்லமையை உங்க கண்களும் என் கண்களும் காண வேண்டாமா? அல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் அவ்வளோ அழகா என்ன பண்ணுகிறார், செய்து வருகிறார். தேவனை நோக்கி கூப்பிடணும். நீங்க யாரு மேல பயபக்தியா இருக்கிறீங்க, யாரை நம்புறீங்க அப்படிங்கறத ஆண்டவர் இப்படிப்பட்ட சோதனைகள்ல என்ன பண்ணுகிறார், பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, நேரா தண்ணியில் உடனே யாருக்கிட்ட போறாங்க, யார்கிட்ட போறாங்க, மோசே கிட்ட போறாங்க. அப்ப இவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்குது? அல்லேலூயா. மோசே தான் எங்களை என்ன பண்ணார், வனாந்தரத்திலிருந்து கூட்டு வந்தார். மோசே தான் எங்களை என்ன பண்ணார், கூட்டிட்டு போறாரு. மோசே தான் எங்களை சிவந்த சமுத்திரத்தில் வழி நடத்தினார். அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் யாருக்கிட்ட தான் போவேன்? இந்த மைண்ட் செட்டை உடைக்க தான் ஆண்டவர் என்ன பண்றார். அதுக்கப்புறம் அவர் அப்படிப்பட்ட ஒரு நியமனத்தை தான் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. நீ யாருடைய சத்தத்தை கேட்கணும்? தேவ சத்தத்தை கேட்கணுமோ தவிர மோசேயின் சத்தத்தை அல்ல. நீங்க மோசேயின் சத்தத்தை கேட்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மோசே மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனை நேரத்தில், ஒரு கடினமான சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடாம உலக பிரகாரமான மனுஷனை, எப்பா நீ வா, தம்பி நீ வா, தங்கச்சி நீ வா, அம்மா நீ வா, சொந்தக்காரங்க நீங்க வாங்க, சித்தப்பா நீங்க வாங்க, மாமா நீங்க வாங்க, ஊர் பெரியவங்களே நீங்க வாங்க, உறவினர்களே நீங்க வாங்க, வேண்டாம். நீங்க ஏன் அவங்க சத்தத்தை கேட்க ஆசைப்படுறீங்க? நேரா தேவனுக்கு போங்க. அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேளுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க கூப்பிடுகிற யாரும் உங்களை விடுவிக்க முடியாது. அந்த பிரச்சனையிலிருந்து யாரும் உங்களை வெளியே கொண்டு வர முடியாது. அதிலிருந்து விமோச்சனத்தை கொண்டு வர முடியாது. அது யாரால் மாத்திரம்தான் முடியும்? கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. அந்த ட்ரஸ்ட் இன்னும் உங்களுக்குள்ள பில்ட் ஆகல, அந்த நம்பிக்கை இன்னும் உங்களுக்குள்ள கட்டப்படவில்லை. அப்படி கட்டப்பட வேண்டும் தான் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டே அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அற்புதத்தையும் நாம வாங்கிக்கிறோம், இன்னொரு மனுஷனை தேடி தேடி போறோம். தேடி போயிட்டு அவன் உதவி செய்யலன்னு அவன் மேல கோபப்படுறது உண்டு, அவனை தூக்கி எறிஞ்சு பேசுறது உண்டு. உடனே வந்து எனக்கு யாரும் கை விட்டுட்டாங்க, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு அவங்க உதவி பண்ணல, இவங்க உதவி பண்ணல, நம்ம புலம்புறதை பார்க்க முடியுது. இல்லை, நான் கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற பிள்ளை. அல்லேலூயா. தேவனின் பிரச்சனையை ஆண்டு விட்டு நான் போறேன், 1 to 1 அவரை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். யாக்கோபை போல என்ன பண்ணா, இரவு முழுவதும் போராடினா. யாருக்கிட்ட போராடினா? இரவு முழுவதும் போராடினான். ஏசா கிட்ட சண்டைக்கு போகல. அல்லேலூயா. அண்ணங்காரன் வந்துட்டு இருக்கிறான் சண்டைக்கு, வாடா நானும் சண்டைக்கு வரேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு அவனை கூப்பிடு. இவனுக்கு கூட ஒரு சில கூட்ட ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, வாங்கலாம் சண்டைக்கு போகலாம். இல்லை, இரவு முழுவதும் போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து போராடின. ஆண்டவரே ஏசாவுடைய மனசை மாத்துங்க அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடணும். இந்த அற்புதத்தினுடைய அடுத்த பாயிண்ட் அதான். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல மாராவினுடைய பாடம் என்ன தெரியுமா? அது ஒரு சோதனையின் இடம். அல்லேலூயா. அது ஒரு டெஸ்டிங் பிளேஸ். கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க எப்படி பார்க்கணும்னா, இதுதான் எனக்கு உண்டான சோதனை நேரம். அல்லேலூயா. கர்த்தரனை சோதித்து அறிகிறார். the place of testing. இந்த இடம் தான் கர்த்தரனை சோதிக்கிற இடம். தேவ பிள்ளைகள் அதை முதல் டிசைன் பண்ண அறிந்து கொள்ளணும். அதை நீங்க அறிந்து கொள்ளாததுனால தான் உங்கள் சோதனையை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்து அது ஒரு பெரிய பூதாகரமாக நம்ம மாற்றி விட்டுறோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தோடனே கவனிங்க, ஓ கர்த்தர் என்னை ஆண்டவர் சோதித்து அறிகிறாரா, கர்த்தர் என்னை சோதிக்கிறாரா, அந்த இடத்துல நான் கர்த்தர் சமூகத்தில் பலன் கொள்ளணும். மனுஷன் மேலே நான் கோவப்பட மாட்டேன், என் தொழில் மேலே நான் கோவப்பட மாட்டேன்,
என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே நான் கோவப்பட மாட்டேன், அவங்க மேலே நான் முறுமுறுக்க மாட்டேன். இது கர்த்தர் என்னை தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுகிறார்? புடமிடுகிறார். எதுக்கு என்ன புடமிடுகிறார்? ஏலிம் என்கிற புத்துணர்ச்சியான இடத்துக்கு என்ன ஆண்டவர் கூட்டிட்டு போறார். அல்லேலூயா. ஒரு புது அற்புதத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறாரு. அப்ப ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். அப்ப இது ஆண்டவர் சோதிக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தில் என் வேலை என்ன அப்படின்னா, தேவனுக்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் ரெண்டு இன்சிடென்ட், ரெண்டு காரியத்தை ஜனங்கள் மத்தியில் எதிர்பார்க்கிறார். ஒன்று விசுவாசம், இன்னொன்று கீழ்ப்படிதல். இந்த சோதனையின் நேரத்தில் உங்ககிட்ட என்கிட்ட இருக்க வேண்டிய ரெண்டே பாயிண்ட் இதுதான். நீங்கள் கையும் நீட்ட வேண்டாம், காலையும் நீட்ட வேண்டாம், புத்தியும் யோசிக்க வேண்டாம், எதையுமே பண்ண வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் விசுவாசம், போய் முட்டிடுறீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் எவ்வளோ நாள் வேணால் ஆகட்டும், 1 வருஷமே ஆகட்டும், அந்த பிரச்சனையில் ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க. ஆண்டவர் வழிநடத்துற வரைக்கும் அமைதியாக இருங்க. அதுதான் நீங்க தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உண்டான ஒரு காரியம். நீங்களா ஒரு முடிவெடுத்து, நீங்களா ஒரு சிந்தித்து, நீங்களா ஒரு காரியத்தை எடுத்து வச்சுட்டு ஆண்டவரை சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு எப்பயுமே கூப்பிடக்கூடாது. அது வெறும் தப்பான ஒரு விஷயம். தேவ பிள்ளைகள் நாம் பண்ற தவறு அதுதான். நம்மளா ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவர் சப்போர்ட்டுக்கு வாங்க, இதை இப்படி மாத்துங்க, அதை அப்படி மாத்துங்க. நம்ம யாருங்க ஆண்டவருக்கு பிளான் போட்டு கொடுக்கறது, திட்டம் போட்டு கொடுக்கறது? அல்லேலூயா. அவர் திட்டம் போட்டு உங்களை என்னையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நம்ம திட்டம் போட்டு இது இப்படி செய்யுங்க, அது அப்படி செய்யுங்கன்னு ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது? போட முடியாது. அப்படி திட்டம் போட்டு தான் இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட நேரங்களில் என்னுடைய கீழ்ப்படிதலையும் என் விசுவாசத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சோதிக்கிறவராக இருக்கிறார். அது ஒரு பாடம். 2வது பாடம் என்ன அப்படின்னா, இதில் பார்க்குறோம் 26ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரி. அல்லேலூயா. என்ன சொல்ற? யெகோவா ராஃபா, நானே உன்னுடைய பரிகாரி. ஏங்க எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க தான் சொல்லணும். இப்போ எல்லாரும் கவனிங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பிரச்சனை இப்ப? சொல்லுங்க, என்ன பிரச்சனை இப்ப? அட சொல்லுங்க. இந்த பைபிள்ல தான் கேட்குறேன், உங்க குடும்ப பிரச்சனை கேட்கலானே. பாஸ்ட் ஏதோ கண்டுபிடிச்சாரு அப்படி இல்லை. இங்க கவனிங்க, இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? தண்ணி கசப்பா இருக்குது, தண்ணி மாறிடுது, தண்ணி ஆண்டவர் மரத்தை வெட்டி போடு சரியான்னு சொல்லிடுறாரு. அடுத்த இன்சிடென்ட் என்ன? ஏலிம்ங்கிற ஒரு இடம், அங்கே 12 நீரூற்று இதெல்லாம் வரப்போகுது. ரைட்டு. இப்போ எதுக்குங்க 26ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எதுக்கு ஆண்டவர் இந்த இடத்த சொல்லணும்? இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவேளை நீ என்னுடைய நியமங்களை கைப்பற்றி என் சத்தத்தை கேட்டு நீ நடந்தா இனிமேல் நீ சாகிற வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை வராது, தண்ணி பிரச்சனையே என்ன பண்ண மாட்டேன். நம்ம ஊர் அரசு அதிகாரிகள் சொல்கிற மாதிரி உங்கள் ஏரியாவுக்கு இனிமேல் தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? இனிமே உனக்கு தண்ணி பிரச்சனையே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? உனக்கு என்ன வரப்பண்ண மாட்டேன்? வியாதி. என்ன பண்ண? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். புரிஞ்சுக்கிறீங்களா? கர்த்தருடைய பாயிண்ட் புரிஞ்சுக்கிறீங்களா? கர்த்தர் நடத்துகிற விதம் ஒன்று, கர்த்தர் சோதிக்கிற விதம் ஒன்று, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற ஒன்று. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்கள ஏலிம்ங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு, 12 நீரூற்றுகள் கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு கொடுக்குற வாக்கு தத்தம் என்ன? உனக்கு இனிமேல் நான் எதை கொண்டு வர மாட்டேன்? வியாதியே கொண்டு வர மாட்டேன். ஹல்லேலூயா. தண்ணி பிரச்சனையை ஆண்டவர் விட்டுட்டாரு, முறுமுறுக்கிற காரியத்தை ஆண்டவர் விட்டுட்டாரு. ஆண்டவர் இப்போ அவங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸ் என்ன? அவங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் என்ன? உனக்கு நான் என்ன கொடுக்க மாட்டேன்? வியாதியை தர மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, சில டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகி அந்த டெஸ்ட் இன்னும் சரியாகலை பாஸ்டர், அந்த பிரச்சனை இன்னும் எனக்கு சரியாகலைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்குள்ளே இருக்குன்னா ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதை காட்டிலும் மேன்மையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து உன்னை நடத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா.
நீ இந்த கடினமான சூழ்நிலை, இந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற, இதிலிருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வந்து, ஒருவேளை அது உனக்கு அந்த அந்த விஷயத்துல ஒரு மேன்மையான காரியம் கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல நீ நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதை காட்டிலும் மேன்மையான வாக்குத்தத்தத்தை உனக்கு கொடுத்து உன்னை நான் எங்க கூட்டிட்டு போறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ படுகிற கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு உண்டான விமோச்சனத்தை ஆண்டவர் தரேன். ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீருக்கு பதிலாக மதுரமான தண்ணீர், இனிமேல் எப்பயுமே தண்ணி பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு 12 நீரூற்றுகளோடு இருக்கக்கூடிய ஒரு பாலைவன சோலை ஆண்டவர் கொடுத்து, அது மாத்திரம் கிடையாது, உனக்கு என்ன கிடையாது? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம். வியாதி இல்லாத ஒரு மாத்திரை சாப்பிடாம ஒரு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. தண்ணீரை காட்டிலும், கசப்பான தண்ணீரை காட்டிலும், அதை கூட குடிச்சிருக்கலாம் கம்முன்னு, அதை காட்டிலும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, யெகோவா ராஃபா, உனக்கு பரிகாரியா இருந்து உனக்கு வியாதியே வராம உன்னை பாதுகாக்க போறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருடைய வழி நடத்துதல். நீங்க ஒரு பக்கம் போய் முட்டிக்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் வேற ஒரு அற்புதத்தை, வேற ஒரு அதிசயத்தை, வேற ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார், அதை பாருங்க. அதுதான் அற்புதம். நீங்க வேண்டதெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்யலங்கிறீங்க, இல்ல, அதை காட்டிலும் அதை விட மேன்மையான ஆச்சரியத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ஒரு பாடம். மூணாவது ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, உபத்திரவமான நேரங்களை நான் ஏற்கனவே சொன்னது போல கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்க நல்லா கவனிங்க, இந்த மாம்ச கீழ்ப்படிதல் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த தரம் அப்படிங்கிறது. எப்படி அளவிடுறீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை? ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு சொல்றோம், ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்றோம், தேவ பிள்ளைங்கிறோம், நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறோம். இது எல்லாமே ஆவிக்குரிய தளம். இப்ப இந்த தளத்தை நீங்க எப்படி வேலிடேட் பண்றீங்க? இந்த தளத்தை எப்படி மதிப்பீடு செய்யறீங்க? உங்களுடைய மாம்ச சரீரத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து தான் நீங்க பண்ணணும். அப்ப இந்த ஜனங்கள், இவர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார், தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கும் போது ஆண்டவர்களை மீட்டு கொண்டார். அதே போல சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை பாதுகாத்தார், மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். இப்ப இது எல்லாம் ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம். இப்ப இவங்களுடைய ஆவிக்குரிய, இவர்களுக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த ஆவிக்குரிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை ஆண்டவர் சோதிக்கும் போது இவர்கள் எப்படி அதை வெளிப்படுத்தணும்? மாம்ச சரீரத்தை தானே வெளிப்படுத்தணும். நீங்க இருதயத்தில் நானும் ஆண்டவரும் ரொம்ப ஐக்கியங்க, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, ஆண்டவரை தான் நான் வணங்குறேன், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, ரைட், ரொம்ப சந்தோஷம், எஸ், ஆமா, அதுதான் உண்மை. ஆனா அந்த சமயத்துல அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவுக்கு உண்டான வெளிப்படுத்துதல் எங்க வெளிப்படும்னா உங்களுடைய செயல்பாடுகள்ல தான் வெளிப்படும். நீங்க நடக்கிற நடை, உங்க கையின் செயல்பாடுகள், உங்க வாய் பேசுற காரியம், உங்க கண்கள் பார்க்கிற காரியங்கள், உங்க காது கேட்கிற காரியங்கள், இதுல தான் வெளிப்படணும். என் மாம்சம் எப்படி வேணா இருக்கும், ஆனா என்னுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அது உங்க பக்கம் நான் விட்டுறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பு அதுதான். தேவனோடு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள இல்ல. ஆவுனா என்ன பண்ணிடுறாங்க, கையை தூக்கி காலை தூக்கி சண்டை போடுற ஒரு கூட்டமா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆவுனா வாயை திறந்து முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆவுனா சண்டை போடுற ஒரு ஆளா இருக்கிறாங்க. இவங்களுடைய கேரக்டர் இதுதான். இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், எஸ், நான் இதுல இருக்கேன், அதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? வெளியரங்கமான ஒருத்தர்கிட்ட என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எல்லாரையும் நான் சொல்றேன், கவனமா இருக்கணும். ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னா, 2 வீலர் கூட இப்படி அப்படின்னு ஓட்டிட்டு போயிடலாம். கொஞ்ச நாளா ஓட்டிட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். 4 கண்ணாடி பார்க்க வேண்டியதா இருக்கு. எத்தனை கண்ணாடி? சைடு கண்ணாடி, மேலே கண்ணாடி, இந்த பக்கம் கண்ணாடி, நேராக பார்க்குற ஒரு கண்ணாடி, 4 கண்ணாடி நீங்கள் ஒரு காரில் பார்க்கணும். இருக்கிறது 2 கண்ணு. பழகிட்டா அது நமக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அதுபோல தான் தேவனுடைய காரியத்திலையும் பழகிட்டோம். தேவனுக்கு கீழ்ப்படிதலுக்கு உண்டான ஒரு பழக்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. சகோதர சகோதரியே, இந்த இடத்துல அவங்க பண்ற மிஸ்டேக் அதான். அப்ப தேவனுக்குண்டான கீழ்ப்படிதல், இந்த மாதிரி உபத்திரவமான நேரங்களில் கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். இந்த கீழ்ப்படிதல் தான் உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். நீங்க யாருக்கிட்ட பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்கன்னு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துது.
உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்துது, மற்றவர்களுக்கு சுட்டி காட்டுது. செயல்பாடுகள் ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவருடைய செயல்பாடுகள் காண்பித்து கொடுத்தது. என் சகோதர சகோதரியே, ரொம்ப கவனமாக இருங்க. நான்காவது ஒரு விஷயம், ஏலிம் புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு இடம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் அதான். 27ஆம் வசனம் என்ன அப்படின்னா, 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், மாராவில் இருந்து ஏலிம் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். இந்த ஏலிம்ங்கிற இடத்தை நம்ம எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அபண்டன்ஸ், அதாவது அளவில்லாமல் இருக்கக்கூடியது, புத்துணர்ச்சி தரக்கூடியது. மூணாவது ரெஸ்ட், ஓய்வு. அல்லேலூயா. ஆண்டவர் போட்டு மனுஷன் அடிக்கிறது போல அடின்னு அடிச்சுட்டே இருக்கிற தெய்வம் இல்லை. அல்லேலூயா. கடைசியாக உங்களுக்கு எனக்கு உபத்திரவம் எப்போ வந்துச்சு? நீங்கள் நம்ம கேட்டால் சொல்லிக்கிட்டே இருப்போம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. நல்லா கவனிங்க, நான் பாவம் பண்ணாமல் இருக்கிறேன்னா எனக்கு உபத்திரவம் வராது. நான் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாமல் அமைதியாக இருக்கிறேன்னா எனக்கு உபத்திரவம் வராது. நான் யாருக்கு தீமை செய்யாமல் இருக்கிறேன்னா எனக்கு உபத்திரவம் வராது. நான் எதை குறித்து இந்த உலகத்தில் ஆடம்பரமாக சிந்திக்காமல் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன்னா அதில் எனக்கு உபத்திரவம் வராது. அப்போ உபத்திரவங்களை நல்லா கவனிங்க. ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவம் ஒன்று, நம்மளா உருவாக்கி கொள்ளுகிற உபத்திரவம் ஒன்று. ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவங்கள்ல இருந்து தான் ஆண்டவர் நமக்கு புத்துணர்ச்சி தருவாரோ தவிர, நீங்களும் நானும் சுயமாக கொண்டு வர உபத்திரவம் இருக்குதே, பாடுகள் இருக்குதே, அதை நம்ம தான் டீல் பண்ணணும். அல்லேலூயா. அந்த உபத்திரவம் எதனால வருது, அந்த பாடுகள் எதனால வருது? இன்னைக்கு பார்க்குறோம், தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வந்த உடனே ஒரு எனர்ஜி வந்துடுது. என்ன எனர்ஜி வந்துடுது? ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னே, பா ஆண்டவர் பாருங்க என்ன அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு வேறு 2-3 பாஸ்டர்ஸ் வேறு பேசி விட்டுறாங்க. இந்த வருஷம் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, இதை பார்க்க போகிறீங்கன்னு. உடனே பேங்கில் ஒரு லோனை போட்டு, கடனை போட்டு, அதை வாங்கி இதை வாங்கி பிள்ளைகள் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கடனில் உட்காந்துடுறாங்க. கடைசியில் சமூகத்துக்கு, தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவர் எங்களை பார்க்கல. இப்படிப்பட்ட உபத்திரவமான நேரம், இப்படிப்பட்ட கஷ்டமான நேரம், இப்படிப்பட்ட இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார், 12 சீஷர்களோடு கூட இருந்தார். கடைசியில் அவருக்கு ஒரு நாள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? என்ன தேவை? கழுதை வச்சிருந்தார் ஆண்டவர். என்ன பண்ணாரு? யாரோ ஒருத்தர் கழுதை இருக்குது, நீ அங்கே போய் என்ன பண்ணு, எடுத்துட்டு வாங்க. ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் தலை சாய்க்க கூட என்ன கிடையாது. அவ்வளோதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. எஸ், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கேன், வாடகை கட்டுறேன், மகிழ்ச்சி, ட்ரெஸ்ஸு உடுத்துறேன், என் நிர்வாணம் வெளியே தெரியல, அதுக்குண்டான ஆண்டவர் என்ன நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கிறார், 3 வேளை நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றேன், அதில் எந்த குறையும் இல்லை. சரிங்க, அப்போ ஆசீர்வாதம், என் சம்பளம் உயருதா? அந்த சம்பளம் உயர்வு வரும்போது அதுக்குண்டான என்னது கால்குலேஷன் போட்டு அதுக்குண்டான பிளான் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம் எப்படி செய்யணுமோ அதை நீட்டாக பொறுமையாக செய்யுங்க. எவ்வளவு கையில் காசு இருக்குது அதை வச்சு செய்யுங்க. ஒரு வாகனத்தை வாங்க போகிறீங்க, அந்த வாகனத்தை வாங்கும்போது உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டுக்கு வாங்குங்க. ஒரு நகை வாங்க போகிறீங்க, அதுக்குண்டானது வாங்க. ஒரு கடைக்கு சேல் எடுக்க போகிறீங்க, அதுக்குண்டானது வாங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, அதுக்குண்டானது. ஏன் கடை தெரியும்ல, இதுக்கு மேலே என்னால் முடியாது, வெஜிடேரியன் சாப்பாடு போடுங்க. அல்லேலூயா. சைவ சாப்பாடு போடுங்க. அசர் 10 ஆடு வாங்கி வெட்டி என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் போடணும். இந்த வீடு பிரதிஷ்டை அப்படி கோலாகலமாக கொண்டாடணும், கல்யாணத்தை இப்படி கோலாகலமாக கொண்டாடணும். ஏன்? யார் கேட்டா? 10 பவுன் நகை இப்படி வாங்கணும், யார் கேட்டா? தூக்கி போடுங்க. அதெல்லாம் சேரை ஆகட்டும், பேண்ட் ஷர்ட் ஆகட்டும். நான் என்ன சொல்கிறேன், ஆசீர்வாதம் கொடுக்கும்போது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் உடுத்துறதுல எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. காஸ்ட்லி சேலை உடுத்துறது, காஸ்ட்லி அதுலலாம் எனக்கு கோபப்படுற இடத்துலேயே இல்லை இல்லை. நீங்கள் ஆகட்டும், நானும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் வரும்போது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. அந்த ஆசீர்வாதத்தை என் கையை கடிக்கக்கூடாது. என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதம். பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கூடம் படிக்க வைங்க, தப்பு கிடையாது. இல்லை ஃபீஸ் கம்மியாக ஒரு ஸ்கூல் கிடைக்குது, படிக்க வைங்க, தப்பு கிடையாது. படித்தா கான்வென்ட்டில் தான் போய் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு பாவம் இவங்க சம்பாதிக்கிறதே கம்மி காசு. இந்த வாரம் கடை, அந்த வாரம் கடை, இப்படி கடை, அப்படி கடைன்னு போட்டு கடைசியில் அந்த புள்ள படித்து வரதுக்குள்ளே கடை வாங்கினேன் அந்த பிள்ளைய போட்டு பாடுபடுத்தி நிம்மதியாக போயிடும் வாழ்க்கை. பாவம் குழந்தைங்க வாழ்க்கை நிம்மதியாக போயிடும், உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக போயிடும். கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். அல்லேலூயா. மாறாங்கிற இடம் இருக்கு, மதுரமா மாறும். அதுக்கப்புறம் ஏலிம்ங்கிற இடம் வரும், அங்க புத்துணர்ச்சி ஆண்டவர் உங்களை வச்சிருப்பாரு. உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பரலோகம் போற வரைக்கும் அவருடைய கை ஒன்றும் என்ன பண்ண போறதில்லை, குறுகி போவதில்லை. அல்லேலூயா.
ஆண்டவருக்கு தெரியும் சில காரியங்களை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதான் ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய நேரம்னு ஒன்று இருக்கு. அப்ப ஆண்டவர் கண்டிப்பா என்ன கொடுப்பார்? ரெஃப்ரெஷிங் டைம் கொடுப்பார். புத்துணர்ச்சியான, அபண்டன்ஸான, அதாவது அளவில்லாத, அதே போல ஓய்வையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் தேவ பிள்ளைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் தேவ பிள்ளைகள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அது வரைக்கும் தேவ பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அது வரைக்கும் தேவனுக்கு முன்னாடி சோதித்தறிகிற பிள்ளைகள்லாம் அந்த இடத்துல நின்று காட்டணும். முறுமுறுத்துட்டு இருக்க கூடாது, சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது. ஏழையும் கண்டிப்பா ஆண்டவர் அனுமதிப்பார். அது வரைக்கும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 12 நீரூற்றுகள் தண்ணீர் அங்க இருந்தது. அப்புறம் ஆண்டவர் இன்னொன்னு சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாரு? பேரிச்சை மரங்களும் என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதையில பேரிச்சை மரங்கள் இருந்ததுன்னு வரல. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சாப்பாடு கொடுத்தாரு? அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன காடை அப்பப்போ கிடச்சிது, தண்ணி அப்பப்போ கிடச்சிது. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்வீட்டை கொடுக்குறாரு. என்ன ஸ்வீட்டு கொடுக்குறாரு? டேட்ஸ் கொடுக்குறாரு. பேரிச்சம்பழத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆண்டவர் அப்படி உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கிறார். கவலைப்படாதீங்க. அதுக்குள்ள முறுமுறுத்து, அதுக்குள்ள சண்டை போட்டு, அதுக்குள்ள குதிச்சு, அதுக்குள்ள பின்மாற்றத்தில் போய், அதுக்குள்ள ஆண்டவரை தூக்கி எறிஞ்சு, ஏன்? எல்லாவற்றுக்கும் ஆண்டவன் காலம் நேரத்தை தெளிவா வச்சிருக்காரு. கவலைப்படாத. கர்த்தருடைய சமூகத்தில் வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது காட்ஸ் பிரசன்ஸ். பர்வதம் அப்படின்னா நம்ம தமிழ்ல ஏதோ யோசிக்கிறோம். பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம், அதுல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த நேரத்தில், அந்த காலத்தில், அந்த நிமிஷத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அது தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அந்த இடத்துல நம்ம ரொம்ப கோட்டை விட்டுறோம். அடுத்த ஒரு காரியம், இன்னொரு கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10:10. ஆ ஆ ஆ ஆ ஆ அந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். பரிபூரணம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு 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 அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஹோல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முழுமை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 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 முழுமை இருக்கும். அதில் அது கொஞ்சம் குறுகலா, இல்லை அது கொஞ்சம் ஓட்டையா, இல்லை கொஞ்சம் நெளிஞ்சு, அப்படிலாம் கிடையாது. அதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட நிறைவை தருகிறவராக என்ன பண்ணுகிறார்? அடுத்தது பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாயிண்ட் சொல்றேன், அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நேரம் நான் போறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல். அதாவது இந்த ஏலிம் அப்படிங்கிற ஒரு இடம் என்ன அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு பலன், ஆவிக்குரிய புத்துணர்ச்சி ஆண்டவர் தராரு. அல்லேலூயா. நான் இது எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 21ஆம் வசனத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. அதில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ 27ஆம் வசனத்தில் பார்த்தா ஏலிம். அப்போ அங்கே ரெஸ்ட் எடுத்து நல்லா தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அங்கே நல்லா பலன் கொண்டு ஆவிக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலன் கிடைக்குது. இப்போ அடுத்தது என்ன? அடுத்த அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய அந்த அபண்டன்ஸ் அப்படிங்கிறது, ஆவிக்குரிய பலன் அப்படிங்கிறது நல்லா வெஞ்சுக்கோ, வாங்கி வாங்கி வச்சுக்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பலனை கொடுக்குறாரு, ஆவிக்குரிய ஓய்வை கொடுக்குறாரு, ஆவிக்குரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறாருன்னா அடுத்ததான் ஆண்டவர் ஏதோ ஒரு பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அல்லேலூயா. அது கடினமான பாதையாக இருக்கலாம், அது உபத்திரவமான பாதையாக இருக்கலாம், அது எதிர்த்து நிற்கிற பாதையாக இருக்கலாம், அது தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பாதையாக இருக்கலாம், அது எப்படிப்பட்ட பாதையாக வேணா இருக்கலாம். ஸோ ஒரு மனுஷனுடைய உள்ளான ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பலன் தான் அவனுடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலே அவன் சந்திக்கக்கூடிய காரியங்களுக்கு உண்டான பலன். நான் ஜிம்முக்கு போய் வர பலன் இல்லை, இல்லை பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் சாப்பிட்டு நான் பலன் வச்சுருக்கேன் அதனால யாரு கூட அதெல்லாம் இல்லை இங்கே வேலை. அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய பாடி பில்டராக இருந்தாலும் அவங்கள சூசைட் பண்ண வச்சிருது, தற்கொலை பண்ண வச்சிருது. இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு வாலிப பையன் அசால்ட்டாக தூக்கு மாட்டி மறித்து போகிறான், பார்க்குறோம். அவனுக்கு இல்லாத பலனா உங்களுக்கு எனக்குள்ளே இருக்க போகுது பலன். இப்போ ரீசெண்டாக ஒரு பாடி பில்டரை பார்த்தோம், டப்புன்னு மறித்து போனார் சூசைட்டில். இன்னொரு பாடி பில்டரை பார்க்குறோம், ஏதோ ஸ்டிராய்டு ஏதோ யூஸ் பண்ணாங்க, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, அவர் மறித்து போகிறாரு. எவ்வளோ ஒரு பலசாலி அவங்கெல்லாம். நம்மளாலாம் 1 கிலோ 2 கிலோ அரிசியை தூக்க முடியல,
அவங்களாம் 100 200 ஆயிரக்கணக்கில் டன் கணக்கில் தூக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. வெளியரங்கமாக சரீரம் எவ்வளோ பலன் கொண்டதாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, அந்த அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா, அந்த அம்மாலாம் கடினம் தெரியுமா, டப்புன்னு போயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அப்படி தான், எல்லாரும் ஊரே இப்படி வாயை பிளந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தது. விளையாட்டுக்கு மருந்து குடிச்சு விளையாட்டுக்கு போயிடுச்சு. மருந்து உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லுது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க எங்கே போய் காப்பாற்றுறது? உங்களுக்கும் தெரியும் அந்த அம்மா, நான் பேர சொல்ல விரும்பலை. இது மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்க்க முடியுது. வெளியே அப்படியே என்னமோ அந்த அம்மா தெரியும், அப்படி வந்து நின்று பேசுகிற பேச்சுகள், அப்படி பேசுகிற திட்டுற வார்த்தைகள், அப்படியே எப்படிங்க அந்த அம்மா. வீட்டுக்காரர் சும்மா பேசிட்டார், அவ்வளோதான், போய் அந்த அம்மா சூசைட் பண்ணிடுச்சு. நிறைய பேரை பார்க்க முடியும். கடந்த வாரத்தில் கூட நம்முடைய தெரிஞ்ச ஒருத்தர் அப்படி போய் என்ன பண்ணார், சூசைட் பண்ணார். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதெல்லாம். அப்போ என்னங்கய்யா பண்ணணும்? உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் பலன் உள்ளவனாக இருந்தால் தான் வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா சோர்ந்து போவோம், பலவீனப்பட்டு போவோம், உடஞ்சி போவோம். கடைசியில் என்ன பாயிண்ட் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படியெல்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுறீங்க கவனிங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய பலன் ஆண்டவர் சில நாள் கொடுக்குறாரு. நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா வேதவசனம் வாசிக்கிறீங்க, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஏதோ ஒரு பாதையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதையில் ஆண்டவர் என்னை பலப்படுத்துறார், என்னை தயார்படுத்துறார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது. என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். வேற அசைக்கப்பட்டாரா? சத்தமாக சொல்லுங்க. வேற பிரிஸ்கா யோசிங்க பார்க்கலாம் டக்கு டக்குன்னு. ஜெபம் பண்ண சொன்னார். நல்ல பாயிண்ட். அப்புறம் என்னம்மா? கல்லறைகள் மத்தியில் அடிக்க. நான் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். மன்னித்தார். அது நான் சிலுவைக்கு அப்புறம், நான் சிலுவைக்கு அடிக்கப்படுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி காதை வெட்டிடுறாங்க. அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க. என்னங்கய்யா இதில்? அது சிலுவையில் அடித்ததுக்கு அப்புறம் மன்னிங்க. அதான் சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி. நான் கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னாடி நிற்கிறேன். என்னம்மா? ஜெபம் பண்ணார். இன்னும் முன்னாடி வாங்க. விலை உயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு ஒரு பெண் என்ன பண்றா, தேவனுடைய கால்களை என்ன பண்றா, கழுவுல மசாஜ் பண்றா. என்ன பண்றாங்க அந்த அம்மா? மசாஜ் பண்றாங்க. எதுக்கு மசாஜ் பண்றாங்க? எதுக்கு மசாஜ் பண்றாங்க? ஆண்டவருடைய சரீரத்தை கர்த்தர் ஒரு பெண்ணை கொண்டு தயார்படுத்துறார். எதுக்காக? அடிக்கப்படுவதற்கு முன்பாக. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை சந்திப்பதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றார்? நம்ம எப்படி பார்க்குறோம், அதில் ஒருத்தர் கேட்பான், இவ்வளோ விலை உயர்ந்த காஸ்ட்லியான இந்த பர்ஃப்யூம், அந்த ஒரு எண்ணெய் இருக்கும், பரிமளத்தை எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த எண்ணெயை கொண்டு வந்து எதுக்காக நீ ஆண்டவருடைய இதில் வேஸ்ட் பண்ணுற? இதை நான் விற்று என்ன பண்ணியிருப்பேன், 10 ஏழைகளுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், கொடுத்துருப்பேன்னு ஒருத்தர் சொல்ல. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆயில், அந்த பரிமள தைலம்ங்கிறது தேவனுடைய சரீரம். அப்படி என்ன பண்ணப்படுது, அப்படி பெசஞ்சு அது இதெல்லாம் அந்த அம்மா அப்படி ரெடி பண்ணுறாங்க அந்த சரீரத்தை. எதுக்கு? மிகப்பெரிய பாடுகளை தாங்குவதற்குண்டான ஒரு பலன். அல்லேலூயா. யாராவது அதை கவனிச்சிருக்கீங்களா? கர்த்தர் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாரு தன்னுடைய மகனை சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி. நம்ம பார்க்குறது இப்படி தான், ஐயோ இந்த எண்ணெயை இப்படி உடைச்சிட்டாங்களே, பரிமளத்தை, அது ரொம்ப காஸ்ட். அந்த காலத்தில் ரொம்ப விலை உயர்ந்த பரிமள தைலங்கிறது அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு தைலம். அது சீக்கிரமாக யாரும் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதை வாங்க முடியாது, வச்சுக்க முடியாது. அப்போ அந்த பெண் அதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் அதை ப்ரிப்பேர் பண்ணுறார். உலக மனுஷனாகிய நீங்களும் நானும் அதை வேற கோணத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி தான், ஆண்டவர் உங்களை என்னையும் சில ஆசீர்வாதங்களை கொடுத்து அடுத்த காரியத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியாமல், அடுத்த உபத்திரவங்கள் வரும்போது, அடுத்த நிந்தனைகள் வரும்போது பெருசாக ரியாக்ட் பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஏலிம்ங்கிற மாதிரி ரெஃப்ரெஷிங் டைம் எதுக்காக, எதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா கவனிக்கணும். ஆண்டவர் என்னை ஆவிக்குரிய ஒரு புத்துணர்ச்சிக்குள்ள கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஒரு பலனுக்குள்ள கொண்டு போறாரு. அப்படி ஆவிக்குரிய பலனுக்குள்ள என்ன கொண்டு போறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய பாட நான் என்ன பண்ண போறேன், சந்திக்க போறேன். ஒரு இடுக்கமான வாசலை நான் என்ன பண்ண போறேன், சந்திக்க போறேன்.
கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், கவனிக்கணும். 5வது பாயிண்ட்டுக்குள்ளே நேராக போவோம். நம்ம கடைசி பாயிண்ட்டுக்குள்ளே நேராக போவோம். 2 பாயிண்ட்டையும் எடுத்துக்குவோம், மாறாவை குறித்தும் ஏலிமை குறித்தும். ஏன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். மாறா அப்படிங்கிறது மாம்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏலிம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய தளத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மாறாவில் தண்ணி அதாவது மாம்சத்தில் தண்ணி பஞ்சம் மாறாங்கிற இடம். ஏலிம்ங்கிறத நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய தளத்தில் பார்க்கணும். ஸோ 2 எடுத்துக்கலாம். 2 சூழ்நிலையிலும் ஒரு 4 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, தேவன் எல்லா சீசன் சொல்லுவாங்க, எல்லா கால சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அல்லேலூயா. மாறாவை போல கசப்பான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏலிமை போல ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லா இடங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதமான நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உபத்திரவமான நேரத்திலும் கர்த்தர் நம்ம கூட என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம மறந்து போகிற இடம் எந்த இடம்? ஆசீர்வாதம் வரும்போது கையை தட்டி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு குதிக்கிறது உண்டு. உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் கைவிட்டுட்டாருங்கய்யா, ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாரு, ஏசப்பா என்னை விட்டு போயிட்டாரு, ஏசப்பாவுக்கு என் கண்ணீர் கேட்கல, என் கழுக கேட்கல, நான் இருந்த உபவாசம் ஏசப்பாவுக்கு தெரியல, இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்குள்ள இருந்தேன் அது தெரியல. அது எப்படி? ஆசீர்வாதத்துக்கு பிறகு மட்டும் ஆண்டவர் கூட இருப்பார், உங்களுக்கு உபத்திரவும் போது ஆண்டவர் பக்கத்து ரூமில் போய் ஒளிஞ்சு போகிறேன் இல்லை காணாமல் போயிடுவாரேன்னு இல்லை. ஆண்டவர் அப்படி பார்க்காதீங்க. மாறாவின் இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார். அங்கே ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் வச்சிருக்கார், ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். அதை தான் ஆண்டவர் என்கிட்ட வந்து கேளு, என் சத்தத்தை கேளுங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போய் மோசையை பிடிச்சி உலுக்கிட்டு கிடக்கிறோம். மோசை எனக்கு குடுறா தண்ணீர் அப்படின்னு. இன்னைக்கு அப்படிதான் தேவ பிள்ளைகள் மாறாவின் இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், கசப்பான சூழ்நிலை ஆண்டவர் இருக்கிறார். அவனை விட்டுட்டு மனுஷனை போய் நீ வரையா எனக்கு உதவிக்கு, நீ வரையா எனக்கு சப்போர்ட்டுக்கு, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, நீ கொடுக்குறியா, எதுக்கு போய் உலுக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. மாறாவில் ஆண்டவர் ஒரு மரத்தை வச்சிருக்கிறாரு, உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவார். அது அந்த பாயிண்ட் ரொம்ப கவனிங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் என்ன பண்ண போட்ட உடனே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் தான். காலையில் தேவவசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு போய் மோசே கூப்பிட்டான், கர்த்தர் மோசேக்கு என்ன பண்ண, ஒரு மரத்தை காமிச்சார். ஒரு மரம் வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் முருங்கை மரமே வச்சுக்கோங்களேன், நம்ம முருங்கை மரம் கான்செப்ட்லேயே இருப்போம். முருங்கை மரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பார்த்தது இல்லையா யாரும் முருங்கை மரம்? போகலாமா, போய் பார்த்துட்டு வருவோமா? எவ்வளோ? 1 வருஷம். ஒரு பெரிய ஒரு தண்ணீரை மாறத்துக்கு ஒரு மரம் 1 வருஷம் குறைந்தபட்சமாக வச்சுக்கலாம். அதுக்கு எவ்வளோ நாள்னு தெரியல. அப்போ அந்த ஒரு மரம் அங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் அவங்க போன உடனே அந்த மரம் திடுன்னு வளர்ந்துருக்குமா? இல்லை. முன்னாடியே 1 வருஷத்தில் அந்த மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால், இவங்க ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை அவங்களோட அதில் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, ஒரு கான்வர்சேஷன் அப்படிம்பாங்க, ஒரு உரையாடலை பார்க்க முடியுது. மோசே ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், ஆண்டவர் இதாடா இருக்குது, இதாப்பா இருக்குது மோசே, அதை வெட்டி போடுங்கிறார். ஸோ கர்த்தர் இதை தான் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் அவரோடு பேசணும், அவர் உங்களோடு பேசணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுதான் ரெமெடி, இதுதான்ப்பா வழி, இந்த மரத்தை வெட்டி போடு சரியாயிரும். அப்போ ஒரு பிரச்சனையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகும்போது, இந்த பிரச்சனையாமா, இது இப்படி செய்ய, இது இப்படி செய், இதை உள்ளே கொண்டு வா, இதை வெளியே கொண்டு போ, இது உனக்கு ஆகாத காரியம், இதை தூக்கி போடு, இதை வெளியே கொண்டு போ. கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட உரையாட விரும்புகிறார். அவர் உங்களோட பேச தயாராக இருக்கிறாரு. நீங்கள் பேச தயாராக இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரோடு இடைப்பட தயாராக இருக்கிறீங்களா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க, ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தர் எப்படி உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரொம்ப கவனிங்க. மாறாவும் ஏலிமும் கற்றுத்தருகிற முதல் பாடம் அது. 2வது பாடம் என்ன தெரியுமா? தேவன் செய்கிற செயல் மீது என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியத்தில் முதல் ட்ரஸ்ட் வைங்க, நம்பிக்கை வைங்க. இந்த பாயிண்ட் பாருங்க, என்ன பண்ணாரு? மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் என்ன பண்ணிட்டு மாறிட்டு. நல்லா கவனிங்க. மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். எத்தனை மரம்? ஒரு மரத்தை காண்பித்தார், ஒன் அண்ட் ஒன்லி. அதை அவன் தண்ணீரில் என்ன பண்ணா? புரியுதா நான் சொல்றது? இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பேர்? 20,000 பேர். குழந்தைங்க எல்லாம் சேர்த்துக்கோங்க, ஆடு மாடெல்லாம் சேர்த்துக்கோங்க. 20,000 பேர். 20,000 பேருக்கு எத்தனை நாளா தண்ணி இல்லை? 3 நாளா தண்ணி இல்லை.
3 நாளாக தண்ணி இல்லைன்னா அந்த மாறாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் கசப்பான தண்ணீர் தான். அவர்களுக்கு எல்லாம் தண்ணீர் தேவைப்படும்னா குறைந்தபட்சம் 20,000 பேருக்கு எவ்வளோ தண்ணீர் தேவைன்னு நீங்களும் கணக்கு போட்டுக்கோங்க. கணக்கு போட முடியாது, மைண்டில் வச்சுக்கலாம் இவ்வளோ தண்ணி தேவைப்படும். இப்போ இவ்வளோ தண்ணிக்கு எத்தனை மரத்தை ஆண்டவர் காமிச்சாரு? எத்தனை மரம்? ஒரே ஒரு மரம். அந்த ஒரே ஒரு மரத்தை எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? பைபிளை பாருங்க, எத்தனை பேர் தூக்கி போட்டாங்க? கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அதை சொல்லுங்க, அதை அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன? அதை அவன் தண்ணீரில் போட்டான். ஹல்லேலூயா. யார் தண்ணீர்ல போட்டா? மோசே தண்ணீர்ல போட்டான். கோராகின் கூட்டத்தார் போடல, காலேபு போடல, ஆரோன் போடல, மிரியம் போடல, மீதம் இருக்கக்கூடிய 12 கோத்திரத்தார்கள் போடல. யார் போட்டா? மோசே போட்டான். மோசேங்கிற ஒரு ஆள் தேவ சத்தத்தை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு மரத்தை எடுத்து அவ்வளோ பெரிய தண்ணீர்ல ஒரு இடத்துல போடுறான். அது என்ன பண்ணிருது? 20,000 பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு கசப்பான தண்ணீர் என்னவாக மாறுகிறது? ஹல்லேலூயா. Trust in God's process. தேவன் செய்கிற செயல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தர் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா உங்க குடும்பம், உங்க சொந்தக்காரங்க, உங்க ஊர், உங்க தேசம், ஆண்டவர் தேடுற அந்த ஒரு ஆள் யார்? நீங்க ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிற. உங்க மத்தியிலும் என் மத்தியிலும் 50 பேர் 60 பேர் வரல, இன்னைக்கு அதுக்கு ஆள் இல்லை. சண்டை போட ஆள் இருக்குது. உதாரணத்திற்கு 19,999 பேர் சத்தம் போட தயாரா இருக்கிறான். ஆனா தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க? ஒரே ஒருத்தர் தான் தயாரா இருக்கு. குடும்பத்துல 3 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கிறீங்க, 2 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியல. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் கர்த்தர் செய்கிற காரியத்திலே நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிறீங்க? அப்பதாங்க அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. அப்பதான் ஆண்டவருடைய கிருபையை நீங்க பார்க்க முடியும். அப்பதான் ஆண்டவருடைய மேன்மையை நீங்க பார்க்க முடியும். அப்பதான் ஆண்டவருடைய வழிநடத்துதலை நீங்க பார்க்க முடியும். ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராசஸ். நல்லா வீட்டில் போய் தியானிங்க. நேரம் ஆனதால நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, கசப்பான காரியங்கள் தான், ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான், கசப்பான காரியங்கள் தான் இனிப்பான சாட்சியை நம் நினைவில் எப்பொழுதும் வைத்திருக்கும். அல்லேலூயா. என்னங்க? கசப்பான காரியங்கள், கசப்பான காரியங்கள் தான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். கசப்பான காரியங்கள் தான் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தும். கசப்பான காரியங்கள் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தும். கசப்பான காரியங்கள் தான் தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர்ங்கிறத வெளிப்படுத்தும். கசப்பான காரியங்கள் தான் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் வெளிப்படுத்தும். கசப்பான காரியங்கள் தான் கர்த்தரை நான் தெய்வமாக கொண்டது, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. எஸ். குடும்பத்தில் நடக்கிற கசப்பான காரியங்கள் தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். உங்க உறவினர்கள் உங்ககிட்ட காட்டுற கசப்பான காரியங்கள் தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். உங்க சுற்றி உள்ளவர்கள் காட்டுகிற கசப்பான காரியங்களால் தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அவருடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது என்று புரிந்து கொள்ள முடியும். கையில காசு இருக்கும்போது குடும்பத்தில் எல்லாம் சுத்தி இருப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க, எல்லாரும் கொண்டாடுவாங்க. இருமணம்னா போதும், 5 பேர் 5 டம்ளரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த தண்ணி குடிங்க, ஐயோ உங்களுக்கு பாருங்க அப்படிம்பாங்க. எப்போ? கையில் காசு இருக்கும்போது, நல்ல சொத்து இருக்கும்போது, நல்ல பணம் இருக்கும்போது அப்படி என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், கடினமான சூழ்நிலையில் வாசப்படியில் போய் நின்று ஒரு டம்ளர் தண்ணி கொடுனா கூட என்ன பண்ண மாட்டாங்க? மனிதர்களுடைய இயல்பு. நம்மளும் அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இருக்கலாம்ல, மனிதனுடைய இயல்புன்னு வச்சுக்கோங்க. அது அப்பதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் உண்மை உள்ளவர்கள் என்பதை. எப்போ புரிந்து கொள்ள முடியும்? என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னு நீங்களும் நானும் எப்போ புரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய தேவையின் போது நான் போய் கேட்க பார்த்தீங்க, அப்பதான் நான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரணும். எங்கிட்ட பணம் நிறைய, எனக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்கப்பா, என் குடும்பத்தாட்கள்லாம் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க பெருமையா பேசிட்டே இருக்கலாம். நீ வியாதிப்படும் போது, நீ வேதனைப்படும் போது, இந்த உலகத்தால் ஒதுக்கப்படும் போது, நீ என்ன பண்ணப்படும் போது, இந்த இடத்துல உபத்திரவப்படும் பொழுது, நீ தூக்கி எறியப்படும் பொழுது எத்தனை பேர் உங்க கூட வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க? உங்களோட எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க? யாரும் நிற்க மாட்டாங்க. அதுக்கு ஒன்றும் நீங்க தேடலாம் வேண்டாம், தயவு செய்து தேட வேண்டாம். உலகத்தில் யாரும் நிற்க மாட்டாங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரு? கண்டிப்பாக சொல்றேன். நீங்க நான் அடிக்கடி சொல்ற விஷயம் அதான், எதிர்பார்க்காதீங்க. நீங்க யாரு மேலேயும் கோபம் கொள்ளாதீங்க.
எனக்கு சப்போர்ட்டு கொள்ள, எனக்கு கொடுத்து உதவலை, எனக்கு இல்லை, யார் மேலேயும் கோபம் கொள்ளாதீங்க, யாரையும் அப்படி பார்க்காதீங்க. உங்கள் பிரச்சனையா ஆண்டவர் இருக்கிறார், அவர் தீர்த்து வைப்பார், அவர் முடிச்சு வைப்பார், அவ்வளோதான். சில நேரத்தில் தேவ பிள்ளைகள் நம்ம கோவப்படுறோம் மற்ற மேலே. எதுக்கு கோவப்படுறீங்க? உலக மனிதர்கள் தேவ சத்தியத்தை பற்றி அறியாதவர்கள், அவங்க கோவப்பட்டு போகிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்துருக்கோம் நம்ம. இல்லை, தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன், மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பிரியமாக இருப்பதுனாலும் ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கிறார் நமக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு எனக்கு அவங்க உதவி பண்ணல, இவங்க உதவி பண்ணல, இவங்க சப்போர்ட்டாக இல்லை, நம்ம ஏன் அதை குறித்து யோசிக்கணும்? எல்லாரும் எஸ் என் பிரச்சனை இருக்குது, வரல, ஓகே சந்தோஷம், பரவாயில்ல, ஓகே, மறுபடியும் நம்ம எல்லாம் அதுலேருந்து வெளியே வந்துடுறோம். மறுபடியும் வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், வாங்க சாப்பிடுங்க. ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்களா, நான் வரமாட்டேன், நான் அன்னைக்கு பிரச்சனையில் இருந்து, நீ வந்தியா என் வீட்டுக்கு, என் பணம் தேவைன்னு உன் வீட்டுக்கு வந்த, நீ கொடுத்தியா, நீ உங்களோட இனிமேல் பேச மாட்டேன், உனக்கு எனக்கு சண்டை, எதுக்கு? தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ புத்தியை கொடுத்துருக்கிறார். உலகத்தை குறித்தது ஒரு டிரான்ஸ்பரண்ட் சொல்லுவாங்க, கண்ணாடியை பார்க்கறது போல எல்லாவற்றையும் நம்ம அப்படி பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தம்பி இருக்கிறாருன்னா உலக மனுஷன் எப்படி வேணால் பார்க்கலாம். இந்த பைபிளை வச்சு இந்த தம்பியை பார்க்குற கண்ணோட்டமே வேறு. எல்லாமே எனக்கு தெரியும். தம்பியை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும், பின்னாடி இருக்கவங்களை கேட்டிங்கன்னா தெரியும், அவங்கள வச்சு கேட்டால் எனக்கு எல்லாமே தெரியும். எப்படி தெரியும் பாஸ்டர்? ரகசியமாக கேமரா வச்சு உங்களையும் இந்த பைபிளையும் வச்சு நான் அனலைஸ் பண்ணனா போதும். அல்லேலூயா. உங்கள் நடவடிக்கையில் வச்சு இந்த வேதாகமத்தை வச்சு நான் அனலைஸ் பண்ணனா போதும். அனலைஸ் அப்படின்னு சொன்னால் அறிந்து கொண்டனா போதும், பகுத்தறிந்தனா போதும். கோபத்தில் ஒரு மனுஷன் இப்படி தான் செயல்படுவான், எனக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டாமே. அதனால் தேவ பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.